சாப்பாடு ஆயிடுச்சுங்களாங்கம்மா? சாப்பாடு ஆயிடுச்சுடா பாப்பா. அந்த அப்பளம் பொரிச்சிட்டேன், அவ்வளவுதான். சாப்பாடு ஆயிடுச்சு. இந்த வடை மட்டும் ஒரு அடசல் போடணும், அது மட்டும் போட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பாடுன்னு பாக்கலாமா? பாக்கலாமா. அப்புறம் அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாக்கலாம். அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நாங்க இன்னைக்கு எங்கேயும் போகல, வீட்லயே வந்து சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு கொஞ்சம் செய்ய இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வடை தான் போட்டுட்டு இருக்கிறோம். அண்ணிமா, வடை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடை மாதிரி வரல, கொஞ்சம் போண்டாவாயிருச்சுடா. சரி விடுங்கம்மா, பரவாயில்ல. நம்ம தானே. அப்பா எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? அப்பா எல்லாம் எடுத்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இலை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து வடை வச்சுக்கலாம், உளுந்த வடை. இது உளுந்த வடைன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு உளுந்த வடை உளுந்த போண்டாவா மாறிடுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில, தண்ணி தான் அதிகமாயிருச்சா என்னன்னு தெரில, உளுந்த வடை வந்து போண்டாவா மாறிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், சாதம், உப்பு பருப்பு போட்டு நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வந்து வச்சிருந்தேன். முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து இதோட முடிச்சாச்சு. வேலையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த சாப்பாடே செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு பாயசம் வந்து வச்சாச்சு, அப்பளம். இன்னைக்கு தான் எங்க வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.